நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? குழி பணியாரம் பார்க்க போறோம். எதை யூஸ் பண்ணி? குதிரைவாளியை யூஸ் பண்ணி. இப்போ அதுக்கு வேண்டிய தேவையான பொருள்கள் வந்து பாருங்க, 3 டம்ளர் குதிரைவாளி போட்டிருக்கேன். அப்புறம் 1 டம்ளர் உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா அலம்பி அதை நல்லா அப்புறம் ஃப்ரெஷ் தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அது ஸ்டஃப்டு குழி பணியாரம் பண்ணுறதுனால நம்ம உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் யூஸ் பண்ணுற கல் என்ன ஃபேமஸ்னால், அது 3 தலைமுறை பார்த்த கல், கிட்டத்தட்ட 80 வருஷத்து கல்லை யூஸ் பண்ணி நான் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம் வாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டஃப்டுக்கு உருளைக்கிழங்கு அதில் கொஞ்சம் காரம் உப்பு போட்டுட்டோன்னா அதுவும் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். வாங்க இப்போ போய் அடுப்பை பற்ற வச்சிடலாம். கிச்சன்லேயே இது இருக்கும், அடுப்பு இருக்கும். நல்லா சாணியை பூசிட்டு கோலம் போட்டு வச்சு காத்தால இப்படி தான் பற்ற வைப்பா. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கணும் பணியாரத்துக்கு. ஏன்னா நம்ம மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு போட்டேன். இப்போ கடுகு வெடிக்கட்டும். வெடித்த உடனே கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, மிளகாக்கு பருத்தில் கொஞ்சோண்டு மிளகு பொடி போட்டுக்கிறேன். கடுகு வெடிச்சிட்டு இப்போ உளுத்தம் பருப்பு போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு போடுறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், தாளிச்செல்லாம் இதில் கொட்டியாச்சு. ஏன்னா நம்ம ஸ்டஃப்டு பணியாரம் தானே பண்ண போகிறோம். பச்சை மிளகாய் வேறு நடுவில் வேண்டான்னு இந்த பணியாரக்கல்லை வச்சுட்டோம். பாருங்கள், வச்சுட்டோம் பணியாரக்கல். இது கிட்டத்தட்ட எங்கள் பாட்டி. இது அப்போ என்ன பாட்டி கற்றுது, எங்கள் அப்பா கற்றுது, 3ஆவது தலைமுறை பார்க்கறது. ஒரு 80 வருஷம் இருக்குமா? இருக்கும், தாராளமாக இருக்கும். ரொம்ப வெயிட்டாக இருக்கும் போல. ஆனால் பயங்கர வெயிட்டு. கொஞ்சம் உப்பு போடுறோம், கொஞ்சம் காரப்பொடி போடுறோம், கொஞ்சம் பெருங்காயப்பொடி போடுறோம். அவ்வளோதான். பிசைஞ்சு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு பாலாக பிசைய வேண்டியது தான். ரெடி பண்ணி வச்ச மாவு ஊற்றிடுற. ஆமாம். இப்போ ஊற்றி வச்ச குதிரைவாளியும் உளுத்த மாவும் ஊற போட்டோம் இல்லையா, அதை அரைச்சி எடுத்துகிட்டு அதில் உப்பு போட்டு அதை தாளித்து கொட்டி நம்ம இப்போ ஊற்றணும். அதில் உருளைக்கிழங்கு போட்டுருவோம். ஸ்டஃப்டு பணியாரன்றதுனால இது என்ன ஸ்டஃப்டு பணியாரமா? ஆமாம். அது உருளைக்கிழங்கு எப்படி வந்துருமா அதில்? அது ஏற்கனவே நம்ம வேக வச்சு உப்பு காரம்லாம் போட்டிருக்கோம். அதை உருண்டை பண்ணி இதில் போட்டிருக்கோம். அவ்வளோதான். அவ்வளோதான். அடுத்து இனிப்பா? இது வாழைப்பழமும் வெல்லமும். குதிரைவாளியில் நம்ம பண்ணதுலேயே வாழைப்பழமும் வெல்லமும் போட்டு அப்பம், குழிப்பணியாரம். வாழைப்பழமும் வெல்லமும் போட்ட இனிப்பு அப்பம், இனிப்பு குழிப்பணியாரம். இனிப்பு குழிப்பணியாரம். முதல்ல காரம் பண்ணோம், இப்போ இனிப்பு. கருவேப்பிலை சமையல் வித்தியாசமான ஹெல்த்தியான டிஷ் எல்லாம் நிறைய பண்ணுறாங்க. இன்னைக்கு வெள்ளை பணியாரம், உப்பு பணியாரம், ஸ்டஃப்டு உப்பு பணியாரம். இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸு நல்ல
இந்த சாப்பிட்டோம்னா நல்ல திருப்தியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதை அப்படியே பிச்சு காட்டுறீங்களா உள்ளே என்ன இருக்குன்னு அப்படியே பார்க்குறவங்களுக்கு? இதுதான் ஆர்டினரி பணியாரம். அதோட வந்து உருளைக்கிழங்கு பொட்டேட்டோவை ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. அப்படியே காட்டுங்க கேமராக்கு. இது ஒரு வித்தியாசமாக நல்லா இருக்கு. ஓகே. வெள்ளை இது என்னது? ஒரு நியூ திங்கிங். வெள்ளை பணியாரம். வெள்ளம் பணியாரத்தில் வந்து பனானா போட்டிருக்காங்க. வெள்ளை பணியாரத்தில் வந்து பனானா போட்டு பண்ணியிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த சேனல் மேலும் வளர வாழ்த்துக்கள். தேங்க்யூப்பா. தம்ஸ் அப் கொடுத்துங்க. தம்ஸ் அப்.